யூபிஎஸ் இன்வெர்ட்டர் உங்கள் வீட்டில் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அதில் வந்துட்டு நம்ம எவ்ரி இயர் ஒன்ஸ் நம்ம வந்துட்டு நம்ம அந்த வாட்டரோட லெவலை வந்து டிஸ்டில் வாட்டரோட லெவலை செக் பண்ணிகிட்டே இருக்கணும். நல்லா பாருங்கள், உங்களுக்கு க்ரீன் மார்க் இருக்குது, ரெட் மார்க் இருக்குது. ஸோ இது வந்து உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஃப்ளோட்டு, இந்த ஃப்ளோட்டில் இருக்கக்கூடிய இந்த ரெட் மார்க் வந்து இந்த ரெட்டு இது வந்து க்ரீனை டச் பண்ணி இருந்துச்சுன்னா அது வந்து 100% அந்த மாதிரி. அது வந்து உங்களுக்கு ரெட்டுக்கு வந்துருச்சுன்னா அது வந்து 0 ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்மளுக்கு ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 80% அந்த அளவுக்கு இருக்குது. ஸோ இதே மாதிரி தான் எனக்கு ஓவரால் நம்மளுக்கு வந்து 6 இது இருக்குது, 6 இண்டிகேட்டர் இருக்குது. 6 இண்டிகேட்டர்லேயும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்குது ரீடிங்கு. ஸோ ஒவ்வொரு இதையும் நம்ம ஹேண்ட்லேயே ஓப்பன் பண்ணலாம். பட் நீங்கள் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஓவரால் நீங்கள் கனெக்ஷன்லாம் எலக்ட்ரிக்கல் கனெக்ஷன்லாம் ரிமூவ் பண்ணி வச்சுட்டு நீங்கள் பண்ணுங்கள். இந்த மாதிரி நம்ம ஹேண்ட்லேயே ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ ஓப்பன் பண்ணிக்கலாம். இன்னொன்று நம்மளுக்கு கடையில் ஹார்ட்வேர் கடையிலையோ இல்லை பெட்ரோல் பங்க்லேயோ நம்மளுக்கு இந்த டிஸ்டில்டு வாட்டர் கிடைக்கும். ஓகேங்களா? இதோட அமௌண்ட்டு கிட்டத்தட்ட ஒரு 20 30 ரூபா வரைக்கும் இருக்கணும். ஸோ இந்த டிஸ்டில்டு வாட்டரை இந்த லெவலில் நம்ம எடுத்துகிட்டு கொஞ்சமாக ஊற்றினாவே போதும்னு நினைக்கிறேன். டிஸ்டில்டு வாட்டர் ஏதாவது ஒரு டம்ளர் அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. அதை எடுத்துகிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஊற்றுங்க. ஒரு அளவுக்கு நீங்கள் ஊற்றிட்டு இங்கே நீங்கள் இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னாவே அந்த உங்களுக்கு அந்த லெவல் தெரியும், எவ்வளோ தூரம் அது ஃபுல்லாக இருக்குது. இன்கேஸ் அது வந்து நிரம்பாமல் ஏதாவது வேக்கண்ட் இருக்கான்னு உங்களுக்கு தெரியும். ஸோ தண்ணி நீங்கள் ஊற்றிட்டு திருப்பி இந்த இண்டிகேட்டர் நீங்கள் போட்டிங்கன்னா இப்போ பாருங்கள், கரெக்டாக அந்த க்ரீன் லெவலில் நம்மளுக்கு மேட்ச் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி தான் மீது இருக்கக்கூடிய இண்டிகேட்டரை நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபில் பண்ணணும். ஸோ அவ்வளோதான். பாம்பு கேட்டணும், பாம்பு கேட்டணும். Kiss.